ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகம் பூரா ஒரு பரபரப்பு பேசப்பட்டு வர்ற இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த பதற்ற நிலை ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பான விடயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த நிலைமைக்கான காரணம் என்ன, இதுக்கு இந்தியா எடுத்திருக்க நடவடிக்கை என்ன, இதுக்காக பாகிஸ்தான் வழங்கியிருக்க பதிலடிகள் என்னென்ன, அது தொடர்பான விஷயங்கள் தான் இந்த காணொலியில் கலந்து போகலாம். இதோட விரிவாக பார்க்க இந்த காணொலியில் இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பதற்ற நிலை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா மீது, அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலம், இந்தியாவில் காஷ்மீரில் இருக்க சுற்றுலாத்தலம் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள், அதாவது ஒரு தீவிரவாதிகள் குழுவால் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படுது. இதில் 26 இந்தியர்கள் மரணம் அடைகிறாங்க. அதாவது ஒரு சுற்றுலாத்தலத்தில், காஷ்மீரில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலத்தில் அதாவது தீவிரவாதிகள் குழுவால் தாக்குதல் மேற்கொள்ளப்படுது. இந்த தாக்குதல் ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலாக காணப்படுது. இதில் 26 பேர் உயிரிழக்கிறாங்க, 26 இந்தியர்கள் உயிரிழக்கிறாங்க. எல்லாம் சுற்றுலா பயணிகளாக காணப்படுறாங்க. அதாவது காஷ்மீருக்கு சுற்றுலா போன இந்தியர்கள் தான். இவங்க 26 பேர் இறந்துடுறாங்க. இதன் காரணமாக இதுக்கு பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படுற ஒரு தீவிரவாதி இயக்கம், தீவிரவாத குழு ஒன்று தான் இதண்ட பொறுப்பேற்றிருக்கு. இந்த தாக்குதலை நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லி. இப்போ இதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், நேரடியாக பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்திய அரசாங்கம் கருதுது இந்த பாகிஸ்தான் இயக்கத்துக்கு, பாகிஸ்தானில் இருக்க இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஆதரவு வழங்குறதா கருது. இதனால இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான, பாகிஸ்தானில் இருக்க அரசாங்கத்துக்கு எதிரான தாக்குதல், அதாவது எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன மாதிரி எதிர்ப்பு நடவடிக்கைகள்னு பார்த்தோம்னா, இதில் முதலாவது அவங்க கை வச்சிருக்கிறது, இதுவரை காலமும் இந்தியா பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரேதான் சுதந்திரம் அடைந்த நாடு. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஒரேதான் சுதந்திரம் அடைஞ்ச நாடு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு இடையில உள்நாட்டு போரின் காரணமாக பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு பகுதி. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு நேரடி நிலத்தொடர்பு ஒன்று காணப்படுது. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இதில் இவங்க இந்த பாகிஸ்தான் இந்த அடிக்கடி தாக்குதல்களை மேற்கொண்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் நேரடியாக தாக்குதலை மேற்கொள்ளாட்டியும் பாகிஸ்தான் நேரடியாக சம்மந்தப்படுற தீவிரவாத குழுக்கள் இந்தியா மேலே நேரடி தாக்குதல்கள் மேற்கொண்டுட்டு வராங்க. இதனால இந்தியா முதலாவது பாகிஸ்தானில் ஒரு 80% ஆன மக்கள், சாதாரண பொதுமக்கள் 80% ஆன மக்கள் பாதிப்படையக்கூடிய பாகிஸ்தானில் காணொலியை முழுமையாக கண்டுகளிக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு வாங்க. இது போன்ற அரசியல், பொருளாதார, சமூக தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு, எதிர்காலத்தில் நடக்கிற சம்பவங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு